கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள். பால்மா இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மாவின் விலையை 16ஆம் தேதி முதல் 125 ரூபாவாக குறைக்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலையை 50 ரூபாவாக குறைக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் பால்மா விலை குறைந்து வருவதனால் அதன் பலன்களை நுகர்வோருக்கு வழங்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் பால்மா விலையை குறைக்க எதிர்பார்க்கிறோம் என்றும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான மின்சார கட்டணங்கள் மாறாமல் இருக்கும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை சரியான நேரத்தில் முறையான கட்டண திருத்த முன்மொழிவை சமர்ப்பிக்க தவறியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி அன்று செய்யப்பட்ட மின்சார சபையின் ஆரம்ப சமர்ப்பிப்பில் பிழைகள் இருப்பதாகவும் பின்னர் சபை ஜனவரி 8ஆம் தேதி அன்று மேலும் தாமதங்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது. காலாண்டின் ஒரு குறுகிய பகுதிக்கு மட்டுமே கட்டண திருத்தத்தை செயல்படுத்துவது விகிதாசாரமற்ற முறையில் அதிகரிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் தேசிய பொருளாதாரத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் முறையான மதிப்பாய்வு மற்றும் பொது கருத்து கணிப்புக்கு பிறகு முதல் காலாண்டின் மீதமுள்ள காலத்துக்கு திருத்தத்தை ஆணைக்குழு இன்னும் பரிசீலிக்கலாம் என்றாலும் இப்போது எந்த மாற்றங்களும் பயன்படுத்தப்படாது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சரியான நேரத்தில் பரிசீலிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் முன்மொழிவை பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு மின்சார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பண்டிகை கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத் தொகையை 15,000 ரூபாவாக உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணங்களை வழங்குவது தொடர்பான நிறுவன குறியீட்டின் விதிகளின்படி தைப்பொங்கல், ரமலான், சிங்களம் மற்றும் இந்த புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் ஒரு அதிகாரி தற்போது 10,000 ரூபாய் முற்பணத்தை பெற முடியும். எனவே வட்டி இல்லாமல் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாக 8 மாதாந்திர தவணைகளில் மேற்படி முற்பணத்தை வசூலிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முற்பணத் தொகையை 15,000 ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டு அமைச்சரவை அனுமதியும் பெறப்பட்ட நிலையில் அமைச்சு இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. திருகோணமலையில் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் வணக்கத்துக்குரிய பலாங்குட கசப தேரர் உட்பட 4 தேரர்கள் மற்றும் 5 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி திருகோணமலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சிப்பதை தொடர்ந்து குறித்த அமைதியின்மை ஏற்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் கடலோர பாதுகாப்புத்துறையும் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பாக காவல்துறையினரிடம் முறைப்பாடு வழங்கியிருந்தது. மேலும் புத்தர் சிலையை அகற்ற முயன்றபோது காவல்துறையினர் தேரர்கள் மற்றும் பிரதேசவாசிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்குக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் அழைக்கப்பட்டனர். மேலும் அந்த குழுவை ஜனவரி 19ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கட்சி அலுவலகம் ஒன்று அமைந்துள்ள கடைத்தொகுதிக்கு இனம் தெரியாத நபர்கள் தீ வைத்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண தடயவியல் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தாவடி பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் அமைந்துள்ள 2 கடைகளை கொண்ட கடைத்தொகுதிக்கு நேற்றைய தினம் அதிகாலை வேளை தீ வைக்கப்பட்டுள்ளது. 2 நபர்கள் கதவுக்கு தீ மூட்டிவிட்டு தப்பி செல்வது அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. பூட்டப்பட்டிருந்த இரும்பு கதவுகளுக்கு தீ வைக்கப்பட்டமையால் பெருமளவிலான சேதங்கள் ஏற்படவில்லை. குறித்த கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரான அருண் சித்தார்த் என்பவர் கட்சி அலுவலகத்தை நடாத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் நாட்டில் பச்சை மற்றும் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருதகமுல சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிகளின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 13 நாட்களில் இடம்பெற்ற 77 விபத்துகளில் 82 பேர் உயிரிழந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார்.
விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியதனால் ஏற்பட்டவை என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு நாளைக்கு மதுபோதையில் வாகனம் செலுத்தும் 500 பேர் கைது செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்துவோரை கண்டறிவதற்கு போதுமான அளவு மூச்சு பரிசோதனை கருவிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதுபானம் அல்லது போதைப்பொருள் பாவித்த பின்னர் வாகனம் ஓட்டுபவர்களை அடையாளம் காண்பதற்கு நடமாடும் போதைப்பொருள் சோதனை அலகுகள் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று மற்றும் நாளை மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக யாழ்ப்பாண சுற்றுலா சபையால் மானிப்பாய் மருதடி விநாயகர் கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் விழாவிலும் பங்கேற்க உள்ளார். தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இன்னும் வீடுகளின்றி உள்ள 2,500 குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் 16ஆம் தேதி முற்பகல் 9 மணிக்கு யாழ்ப்பாணம் சாகுவச்சேரி வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெறும். மேலும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடமாகாண நிகழ்ச்சி திட்டம் 16ஆம் தேதி பிற்பகல் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பெட்ரோலிய பொருட்களை விநியோகிப்பதில் என முடிவு செய்துள்ளதால் எதிர்வரும் வார இறுதி மற்றும் திங்கட்கிழமைகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மூடப்படுவதால் 16ஆம் தேதிக்குள் வார இறுதிக்கான போதுமான எரிபொருள் இருப்பு பதிவுகளை வழங்குமாறு பிராந்திய பெட்ரோலிய மேலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இதற்கான பணத்தினை தவணையாகவோ அல்லது காசோலியாகவோ செலுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை நிறுத்தும் நோக்கில் சனிக்கிழமை நிறுவனம் மூடப்படுவதாக விநியோகஸ்தர்கள் சங்கம் கூறுகின்றது. சில நாட்களுக்கு எரிபொருளை பெறுவதற்கு அதிகளவு பணத்தை செலவிட முடியாது என்றும் வார இறுதிக்கான எரிபொருள் பதிவு முன்கூட்டியே செய்ய முடியாது என்றும் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே வார இறுதியில் பெரும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் டீலருக்கு வழங்கப்படும் தள்ளுபடியை குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண நெடுந்தீவை சேர்ந்த 3 இளைஞர்கள் இந்தியாவிலிருந்து புறாக்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தியாவிலிருந்து கூடுகளில் புறாக்களை அடைத்து நெடுந்தீவுக்கு படகில் கடத்தி வந்த இளைஞர்கள் தொடர்பில் நெடுந்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் அவர்களால் கடத்தி வரப்பட்ட புறாக்களையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களை நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தற்போதைய நாட்களில் நிலவும் அதிக பனிமூட்டம் காரணமாக அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளுக்கு அறிவித்துள்ளது. வாகனங்களின் முன்பக்க தலைப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணிக்கவும், வாகனங்களுக்கு இடையில் போதுமான பாதுகாப்பான இடைவெளியை பேணிக் கொள்ளவும், அவசர சந்தர்ப்பங்களில் கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறும் அதிகார சபை சாரதிகளை வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் கொள்ளுப்பிட்டி கடலோர ரயில் மார்க்கத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் ரயிலில் மோதியொருவர் உயிரிழந்துள்ளதாக கொள்ளுப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். இதில் உயிரிழந்தவர் மாத்தறை பிரதேசத்தை சேர்ந்த 53 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதானையிலிருந்து காலி நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே இவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொள்ளுப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.